மாவீரர் நாள் தமிழர் இன வரலாற்றில் மிகவும் மிகவும் புனிதமான ஒரு நாள். உலகெங்கிலும் பல்வேறு நாடுகளில் பரவி வாழக்கூடிய பைந்தமிழ் மக்கள் இந்த நாளை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தாயகத்தின் விடுதலைக்காக தன்னுயிரை தந்தவர்கள், நம்முடைய தாய் நிலமான தமிழீழ விடுதலைக்காக விதையாய் விழுந்து அந்த விடுதலை பயிரை ரத்தம் சிந்தி வளர்த்தவர்கள் நம்முடைய மாவீரர்கள். வீரம் என்பது ஒருவன் 100 பேரை வெட்டி வீழ்த்துவதல்ல, சுட்டுக் கொள்வதும் அல்ல. ஒருவன் தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை காப்பாற்றுவானால் அதுதான் உலகத்தில் சிறந்த வீரம். தன்னை காப்பதற்கு ஒருவன் 100 பேரை வீழ்த்தினால் அது வீரம். ஆனால் தான் பிறந்த மண்ணை காப்பதற்காக தன்னையே ஒருவன் கொடையாக தருவானேயானால் அதுதான் உலகத்திலே தலை சிறந்த மாபெரும் வீரம். அப்படிப்பட்ட வீரத்தை செய்தவர்கள் நம்முடைய மாவீரர்கள். நாம் மிகவும் உணர்வு வயப்பட்ட ஒரு நாளில், ஒரு நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். பெருமையோடு சிறப்புற்று வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் நாம் தமிழர்கள் என்ற உணர்வை இழந்ததால், உரிமையை இழந்து, அரசியல் அதிகார வலிமையும் இழந்து, உயிரையும் இழக்கிற இழிநிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காலச்சூழலில் நாம் நம்முடைய வரலாற்று நாயகர்களை, நம் விடுதலைக்காக வீர காவியம் எழுதியவர்களை போற்றிக் கொண்டிருக்கிறோம். இதிகாசங்கள், புராணங்கள், கவிதைகள், காப்பியங்கள், கட்டுரைகள் எல்லாம் எழுத்தாணிகளால், மைகளால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் என் அன்பிற்குரிய மக்களே, நறுமை உடன் பிறந்தார்களே, வரலாறு எப்போதும் கண்ணீராலும் இரத்தத்தாலும் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எம்மின வரலாற்றை கண்ணீராலும் இரத்தத்தாலும் எழுதியவர்கள் எமது மாவீரர்கள். எதற்காக இத்தனை ஆயிரம் வீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்தார்கள் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு இனத்தையும் வரலாறு தான் வழிநடத்தும். அதனால்தான் நம்முடைய தலைவர் வரலாறு என் வழிகாட்டி என்ற தத்துவத்தை முன்வைக்கிறார். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் எழுச்சி பெற முடியாது என்கிறார் லெனின். வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது.